இப்போ ஒரு நல்ல டிஷ்யூ வெட் டிஷ்யூ கண்டிப்பாக வேணும். ஒரு நல்ல வெட் டிஷ்யூ வச்சுக்கோங்க, எந்த பிராண்டாவது சரி. ஒரு நல்ல வெட் டிஷ்யூ வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு நல்ல டிஷ்யூஸ், நார்மல் டிஷ்யூஸ் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். வெட் டிஷ்யூஸும் வேணும், நார்மல் டிஷ்யூஸும் வேணும். அதுக்கப்புறம் காட்டன் பேட்ஸ் வேணும், ரவுண்ட் காட்டன் பேட்ஸு. ஸோ இந்த ரவுண்ட் காட்டன் பேட்ஸில் தான் நீங்கள் ஃபேஸில் இருக்கிற லிப் அண்ட் ஐ மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இது இல்லாமல் நார்மல் காட்டன்ஸாகவே ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கிளென்ஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற டர்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அப்புறம் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போதும் ஒரு நார்மல் காட்டனவே ஸ்கொயராக கட் பண்ணி இந்த 2 விரலில் வச்சு, ஸோ மேலே இருக்கிற விரலில் வச்சு நீங்கள் எடுக்கும்போது நீட்டாக, ஸோ உங்கள் ஃபேஸில் இருக்கிற எல்லாத்தையும் டர்ட் எல்லாமே நீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கொயர் காட்டன்ஸும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது இல்லாமல் ஸோ ஒரு நல்ல மேக்கப் ஸ்பாஞ்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேக்கப் ஸ்பாஞ்ச் லைக் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா மேக்கப் ஸ்பாஞ்சும் அவ்வளோதான். ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காகி அது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, அங்கங்கே இதெல்லாம் ஹோலெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு மேக்கப் ஸ்பாஞ்சர் நீங்கள் நல்லது யூஸ் பண்ணால் கூட ஒரு 3 to 4 monthsக்கு அப்புறம் எடுத்து தூக்கி போடுங்க. அப்புறம் நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்படியே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நீங்கள் லைக் பாக்டீரியா இல்லாமல் வைரஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஸோ உள்ளே இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே க்ளீன் பண்ணாமல் நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திஸ் இஸ் வெட் ஸ்பாஞ்ச். இது வந்துட்டு உங்களோட மேக்கப் பிளெண்டரு. ஸோ ரெண்டுமே எப்போவுமே பார்த்துக்கங்க. இது லேட்டெக்ஸ் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய மார்க்கெட்டில் டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது, அது கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ பெட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்டடாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு உங்களோட லேட்டெக்ஸ் ப்ராடக்ட்லேருந்து நார்மல் ஸ்பாஞ்ச் இல்லாமல் லேட்டெக்ஸில் பண்ணியிருக்கிறதா இருந்தால் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். அந்த மாதிரி மேக்கப் பிளெண்டரும் ப்ளஸ் வெட் ஸ்பாஞ்சும் அதை பார்த்துட்டு நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா எஸ்பெஷலி பேக்கிங் ஏரியாஸ் லைக் அண்டர் ஐ பேக்கிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் அப்பர் லிப்பு, லோவர் லிப்பில் லைக் மங்கி மவுத் அந்த இடத்துல பேக்கிங் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் உங்களோட ஜாலைன், ஸோ உங்களோட ஜாலைனவை இது பேக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வெட் ஸ்பாஞ்சு. இது ஃபுல் ஃபேஸ்க்கு மேக்கப் பிளெண்ட் பண்ணுறதுக்காக இது ஸ்பாஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்தது ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எந்த ஒரு ப்ராடக்டவும் நீங்கள் டைரெக்டாக எடுத்து உங்களோட ப்ரஷ் எல்லாம் எடுத்து உங்கள் ஃபவுண்டேஷன் க்ரீமில் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஒரு நல்ல ஸ்பேட்டுலாவும் பேலட்டும் மஸ்ட் அண்ட் ஷுட் நீங்கள் வச்சுக்கணும். இதில் தான் நீங்கள் ப்ராடக்ட் என்னவே எடுத்தாலும் இது மேலே எடுத்து இது மேலே போட்டு தான் நீங்கள் கலர்ஸ் பிளெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஒரு ஸ்பேட்டுலாவும் பேலட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சம்டைம்ஸ் 2-3 கலரும் மிக்ஸ் ஆகும் சான்சஸ் இருக்கும். அப்போ எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான். ஸோ நான் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு நார்மல் ப்ரஷ் கிட்ட, ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ரஷ் கிட்ட வச்சுருப்பாங்க. ஒரு 500 rupees 600 rupees கொடுத்து. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு நல்ல பிரியாணி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. பிரியாணி பண்ணும்போது நார்மல் ரைஸ் போட்டால் எப்படி இருக்கும், கஞ்சி ஆகிற மாதிரி ரைஸ் போட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப நல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு செமையாக பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ப்ரஷ் நல்லா இல்லைன்னா ஸோ உங்கள் மேக்கப் டோட்டலாகவே போச்சு. அதுக்காக தான் ஸோ ப்ரஷ் கிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல்வேஸ் பெட்டர் டு கோ வித் எ பிராண்டட் ப்ரஷ் கிட். நான் ப்ரஷ் கிட் எப்படி யூஸ் பண்ணோம், என்னெல்லாம் இருக்குது, அந்த ப்ரஷஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகிறேன். பட் என்னோடய ப்ரஷ் கிட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரஷ் கிட். ஸோ பாருங்கள், ஸோ நிறைய ப்ரஷஸ் இருக்குது. இன்னும் ஒரு செட் இருக்குது, ஐ வாண்டட் டு ஷோ யூ. ஸோ நேற்று தான் மேக்கப் பண்ண, இன்னும் நான் வாஷ் பண்ணல. ஸோ ப்ரஷ் வாஷிங்கும் நான் அப்புறம் ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவ்வளோ ப்ரஷஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரஷஸ் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ சிந்தட்டிக்கும் ப்ளஸ் அனிமல் ஹேரும் இருக்கிற மாதிரி ப்ரஷ் கிட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கியே ஆகணும். ஸோ ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ ஒரு முறை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 வருஷம் நீங்கள் சேஃபாக கேர்ஃபுல்லாக நீங்கள் நீட்டாக வாஷ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஒரு 15 to 20 years உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ப்ரஷ் கிட். ப்ரஷ்ஷை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பாக ஒரு பிராண்டட் ப்ரஷ் கண்டிப்பாக வேணும். ஸோ ப்ரஷ் கிளீனிங் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திரும்பி அவங்க வேறு மேலெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. அதுக்காக தான் ப்ரஷ் கிளீனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ப்ரஷ் கிளீனிங் பண்ணிக்கும் போது எப்படின்னா, ஸோ யூஸ் எனி மைல்ட் ஷாம்பு. ஆல்ரெடி நீங்கள் பியூட்டிஃபுல்லில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் மைல்ட் ஷாம்புனா என்னென்ன. ஸோ கலர் கேர் ஷாம்பு அந்த மாதிரி ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் க்ளீன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனால் நிறைய பிரச்சனை வரப்போகுது வேறு ஸ்கின்னுக்கு. ஸோ அதுக்காக தான் ப்ரஷ் க்ளீன் பண்ணியே ஆகணும். ஸோ ப்ரஷ் க்ளீனிங்க்கு நீங்கள் சப்போஸ் ஒரே நாள் 2-3 மேக்கப் இருக்குன்னும் போது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்கலாம். ஏன்னா ஒரு முறை நீங்கள் ஷாம்புலாம் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 8 to 10 hours ஆகும் ட்ரை ஆகிறதுக்கு, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் அவ்வளோ டைம் இல்லை, திரும்பி இப்போ இந்த ஒரு மேக்கப் முடிச்சிருக்கோம் இன்னொரு மாடலுக்கோ இல்லை ஒரு
இன்னொரு பிரைடலுக்கும் நீங்கள் பண்ணணும், இம்மிடியேட்டாக இன்னொரு பிரைடல் பண்ணணும்னும் போது யூ கேன் யூஸ் எனி ப்ரஷ் கிளென்சர். ஸோ செப்பரேட்டாக ப்ரஷ் கிளீனர் கிடைக்குது. திஸ் இஸ் ஃப்ரம் க்ரைலான். ஸோ ப்ரஷ் கிளீனர், திஸ் இஸ் ஃப்ரம் பிஏசி இன்ஸ்டன்ட் ப்ரஷ் கிளீனர்னு கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி ப்ரஷ் க்ளீன் பண்ணணுன்றது லேட்டராக இன்னொரு வீடியோவில் நான் வரப்போகிறேன். லைக் ஷாம்புவும் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணிக்கணும், ஸோ ஒரு ப்ரஷ் கிளென்சரை வச்சு எப்படி க்ளீன் பண்ணிக்கணும், அதை பற்றி நான் லேட்டர் வீடியோவில் வரப்போகிறேன். இதை பற்றி நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான். இதுவும் உங்கள் கிட்டில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் 2-3 மேக்கப் பண்ணும்போது நீங்கள் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு ப்ளஷ் கிளென்சரை கண்டிப்பாக உங்கள் மேக்கப் கிட்டில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு, ஸோ நீங்கள் ஐ மேக்கப் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஸோ ஆல்ரெடி ப்ரைமர் ஆகிருக்கு, ஐ மேக்கப் பண்ணிக்கலாம். எப்போவுமே நீங்கள் சப்போஸ் ரொம்ப பிக்மெண்ட்ஸ் ஐயன் பிக்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ மேக்கப் முடிச்சுட்டு நீங்கள் அப்புறமா நீங்கள் ஃபேஸ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்படி ஐ ஷேடோ வாங்கிக்கிறது, என்ன பிராண்ட் நல்லாயிருக்கும் என்ன நீங்கள் கேட்கலாம். நான் எந்த பிராண்டை பற்றியும் சொல்ல வரல. நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலையும் சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பிராண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஒரு புது டெக்னிக் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு ஸோ ஏதோ ஒரு ஷேடு எடுத்துக்கோங்க. ஷேடு எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் கை மேலே ஜஸ்ட்டு போட்டுட்டு இப்படி ஊதி பாருங்கள். நீங்கள் அப்படி ஊதுற பிறகும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் ரொம்ப 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 நல்லா இருக்குன்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இது யாரும் சொல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது எப்போவுமே பிராண்டட் ப்ராடக்ட் போங்க. ஸோ பிராண்டட் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்டை கை மேலே போட்டுட்டு ஜஸ்ட் ஊதிட்டு பிறகும் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அங்கேயே நிற்குதுன்னா அந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. எந்த ஒரு ஐ ஷேடோ வாங்கும்போது 2 மாதிரி வாங்கிக்கோங்க. ஒன்று சாட்டின் ஃபினிஷும், இன்னொன்று மேட் ஃபினிஷும். ஸோ என்ன சாட்டின் ஃபினிஷு என்ன மேட் ஃபினிஷுன்னா, ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சாட்டின் ஃபினிஷஸ் நத்திங் பட் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். நான் இப்போ சும்மா உங்களுக்கு பிஎஸ்சியில் காட்டிகிட்ருக்கேன். இது எல்லாமே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரு பேசிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன தேவைப்படுதுன்றதை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஏ ஷார்ட் சாட்டின் ஃபினிஷ் அண்ட் திஸ் இஸ் ஏ மேட் ஃபினிஷ். ஸோ ரெண்டுமே வேணும் எப்போவுமே. ஸோ இதுக்கு இல்லாமல் சாட்டின் ஃபினிஷ் மேட் ஃபினிஷ் இல்லாமல் யூ நீட் டு பர்ச்சேஸ் சம் pigments, some diamond particles, some glitters. ஸோ கண்டிப்பாக இது 3 ரொம்ப ரொம்ப தேவை ஒரு ப்ரொஃபஷனலாக மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது. என்ன சார் அப்படின்னா பிக்மெண்ட்னா என்ன, ஷைன் பார்ட்டிக்கல் லைக் நீங்கள் டைமண்ட் பார்ட்டிக்கல்னு சொன்னீங்க, கிளிட்டர் என்ன சொன்னீங்க, என்னன்னு கேட்கலாம். ஸோ இது 3 உங்களுக்கு ரொம்ப ஹையண்டாக மேக்கப் ஒரு ரிசப்ஷனில் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டி மேக்கப்க்கோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு நல்ல ஃபேஷன் ஷோ பண்ணுறீங்கன்னும் போது இந்த சாட்டின் ஃபினிஷும் மேட் ஃபினிஷும் பத்தாமல் உங்களுக்கு இது கூட வேணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன உங்களுக்கு ஸோ திஸ் இஸ் கால்ட் பிக்மெண்ட். இட் இஸ் எ ப்ரெஸ்ஸிட் பவுடர். லைக் ப்ரெஸ்ஸிட் பவுடரில் ஒரு டஸ்ட் பிக்மெண்ட்னு சொல்லுவோம். இது லைக் டஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பார்க்கலாம். ஸோ டஸ்ட் பார்ட்டிக்கல் இது. ஸோ இதில் கூட நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 6-7 கலர் கண்டிப்பாக வேணும். ஒரு கோல்டும் ஒரு பீச்சும், லைக் கோல்டையும் ஒரு 2 கோல்டு வாங்கிக்கோங்க. ஒரு கொஞ்சம் லைக் நார்மல் கோல்டு ஃபார் மீடியம் ஸ்கின். சப்போஸ் கொஞ்சம் ப்ரான்ஸோ காப்பரோ மிக்ஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ 2-3 கோல்டும், ஸோ பீச்சு, ஒரு அவ்வளோ ப்ளூ, இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் நீங்கள் ஸோ கலர்ஸ் நீங்கள் என்னெல்லாம் மேக்கப் பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிக்மெண்ட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிக்மெண்ட்ஸ் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு டைமண்ட் பார்ட்டிக்கல்னு சொல்லி. ஸோ இட்ஸ் எ டைமண்ட் டஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். இட்ஸ் லைக் ஏ டஸ்ட். ஸோ டைமண்டோட டஸ்ட் மாதிரி இருக்கும். சி ஐ வில் ஷோ யூ. சி ஸோ டைமண்ட் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும். இது கூட உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகும்போது. ஸோ டைமண்ட் டஸ்ட் கூட நீங்கள் மேக்கப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் க்ரைலான். ஸோ இது கூட உங்களுக்கு ரொம்ப ஹையண்டாக க்ளோ கொடுக்கும். இது ஒரு ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கிளிட்டர்ஸ் வாங்கணும். ஸோ கிளிட்டர்ஸ் வந்து கொஞ்சம் திக்கு பார்ட்டிக்கல், ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். இந்த பார்ட்டிக்கல் காட்டுறேன் உங்களுக்கு. see this. So this is a glitters. So already சொன்ன உங்களுக்கு ஒன்று பிக்மெண்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு டைமண்ட் பார்ட்டிக்கலும், நெக்ஸ்ட்டு கிளிட்டர்ஸும். ஸோ இது 3மே கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் பேசிக்காகவே நீங்கள் ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இது 3 வேணும். எப்போவுமே அவ்வளோதான். உங்களோட கிளிட்டர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது
டைரெக்டாக கிளிட்டர்ஸ் உட்காராது. யூ நீட் ஏ கிளிட்டர் க்ளூ ஆர் கிளிட்டர் ஜெல் கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிட்டர் க்ளூ ஆர் கிளிட்டர் ஜெல் நீங்கள் இது டைரெக்டாக அப்படியே உட்காந்துறீங்கன்னா எல்லாமே ஃபால் அவுட்ஸ் ஆகிறதுனால கிளிட்டர் க்ளூவும் இல்லை கிளிட்டர் ஜெல்லும் கண்டிப்பாக எல்லா பிராண்ட்லேயும் கிடைக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் எந்த பிராண்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல, ஒரு பேசிக் ப்ராடக்ட்டை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜெல் லைனர் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ஜெல் லைனர் எதுக்குன்னா, ஸோ அதுக்கு முன்னே சீதஸ் நான் உங்களுக்கு ஸோ சங்கி பென்சிலை பற்றியும் சொல்கிறேன். காஜல் பென்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ காஜல் போடும்போது காஜல் பென்சிலும் ஸோ உங்களுக்கு எல்லா பிராண்ட்லையும் கிடைக்கிது காஜல் பென்சிலும். ஸோ ஒரு பிளாக் பென்சிலும் ஒரு ஒயிட் பென்சிலும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, இது கூட உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். ஸோ நான் லேட்டராக ப்ரொஃபஷ்னலாக வீடியோஸ் பண்ணும்போது எந்தெந்த ப்ராடக்ட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றதை பற்றி நான் லேட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ திஸ் இஸ் அபவுட் பென்சில். திஸ் இஸ் லாக்மி சங்கி பென்சில், அதர்வைஸ் காஜல் பென்சில். இது வந்து கிரைலானில் ஸோ ஒரு ஒயிட் பென்சிலும் ஒரு பிளாக் பென்சிலும் ஒரு ப்ரௌன் பென்சில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பென்சில்ஸு. இதுக்கப்புறம் ஜெல் லைனர். ஸோ என்னோடய ஃபேவரட் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஜெல் லைனரை பற்றி சொல்லும்போது ஐ எம் கோயிங் வித் இங்லாட். இங்லாட்டில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஜெல் லைனரு. அதுக்கப்புறம் கிரைலான் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஜெல் லைனரு. ஸோ இந்த ஜெல் லைனர் ஏன் யூஸ் பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக ட்ரை ஆகும், போட்ட உடனே ட்ரை ஆகும், ப்ளஸ் உங்களோட லைனர்ஸ் ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்ட் இருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் ஆகணும். ஸோ இது இங்லாட்டோடது. ஸோ இங்லாட் அண்ட் கிரைலான். அப்புறம் உங்களுக்கு ஸோ இங்லாட்டில் இந்த ஜெல் லைனர் சப்போஸ் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு அதை லிக்விடாக மாற்றுறதுக்கு இங்லாட் பிராண்டில் இருக்குது, தட் இஸ் கால்டு டியூரா லைன். ஸோ பர்ச்சேஸ் தட் ஒன் ஆல்சோ. இங்லாட்டில் டியூரா லைன் ஒன்று லிக்விட் இருக்குது, அதுவே நீங்கள் ஜெல் லைனரவே ஸோ லிக்விடாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ பர்ச்சேஸ் தட் ஒன் ஆல்சோ டியூரா லைன். ஸோ ஜெல் லைனர் என்னோடய ஃபேவரட் பாபி ப்ரௌன், ஸோ இங்லாட் அண்ட் கிரைலான். ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கிக்கலாம், இதே வாங்கணுன்னாலாம் ஒன்றும் இல்லை, பட் ஆல்வேஸ் கோ வித் ஏ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிராண்டட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஸ்மட்ஜ் ஆகாது, ப்ளஸ் லாங் லாஸ்ட் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் அது நீட்டாக லாக் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜெல் லைனர் இஸ் மஸ்ட், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் டூயிங் ஏ பிரைடல் மேக்கப். கண்டிப்பாக ஜெல் லைனர் வேணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெல் லைனர் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் ஒரு டியூரா லைன் கண்டிப்பாக வாங்கிக்கிங்க, இங்கிலாட்டில் கிடைக்குது. ஸோ அது ஒன்று வாங்கிட்டு நீங்கள் ஸோ உங்களோட ஐ மேக்கப்பை முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல லேஷ் கர்லர் தேவை. ஸோ லேஷை நீங்கள் கர்ல் பண்ணிங்கன்னா அந்த லேஷ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ என்னோடய ஃபேவரட் கலர் பாரில் லேஷ் கலர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் நிறைய பிராண்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் ஈஸியாக அவைலபிள் இருக்குது, ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஏன்னா இதோட இந்த ரப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது. ஸோ உங்களோட கையில் நீட்டாக லாக் ஆகுது, ப்ளஸ் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், கலர் பார் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் நாட்டில் எந்த பிராண்ட் கிடைக்கிது அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, ப்ளஸ் கீழே இருக்கிற இதுவும் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. நீங்கள் போட்டு ப்ரெஸ் பண்ணும்போது சப்போஸ் உங்களோட ஸ்கின்னவே பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுக்காக தான் ஸோ ஆல்வேஸ் கோ வித் சம் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். அதுவும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஓகே இருந்தால் மட்டும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல மஸ்கரா தேவை. ஸோ மஸ்கராவில் நிறைய இருக்குது. நீங்கள் மஸ்கரா யூஸ் பண்ணும்போது சப்போஸ் லேஷஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வெறும் மஸ்கராவே 3 to 4 கோட்டட்ஸ் போட்டு விடலாம். இப்போ வந்து உங்களுக்கு மஸ்கராலேயே ஸோ பிளாக் மஸ்கராவோட ப்ரைமரும் கிடைக்குது, மஸ்கரா ப்ரைமர்னு இருக்குது. லைக் அதை போடுறதுனால உங்களோட லேஷோட ஹேர் திக்காகுது. அப்புறம் நீங்கள் மஸ்கரா அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லா திக்காக காட்டுறதுக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது. ஸோ லேஷ் ப்ரைமர் போட்டு அப்புறம் நீங்கள் மஸ்கரா போட்டுக்கலாம். எல்லா பிராண்ட்லேயும் இருக்குது, நீங்கள் எந்த பிராண்டாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை பற்றி பிராண்டை பற்றி நான் சொல்ல வரல. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு நல்ல லேஷும் ப்ளஸ் லேஷை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான லேஷ் ஹோல்டரும் ரொம்ப ரொம்ப தேவை. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்கேன், 20 ரூபாய் 30 ரூபாய் லேஷ் எல்லாம் போட்டுடுறாங்க. அது மேக்கெல்லாம் இருக்கும். பிளாஸ்டிக் லேஷ் எல்லாம் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் லேஷ் எல்லாம் போடும்போது ஒன்று உங்களோட அந்த இருக்கிற இது டேமேஜ் ஆகும், ப்ளஸ் அது சரியாக உட்காராது. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேக்கப் எல்லாமே செம்மையாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் த லேஷ் டோட்டல் மேக்கப்பு ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ அதுக்காக தான் டோன்ட் யூஸ் எனி பிளாஸ்டிக் லேஷஸ். ஸோ என்னோட சஜஷன்ஸ் கோ வித் ஏ 3D ஹேர் லேஷஸ். இப்போ நிறைய கிடைக்குது 3D ஐ லேஷஸ்ன்னு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் பியூர் ஹேர்லேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி போடும்போது
உங்களோட ஃபேஸுக்கு லேஷஸ் ரொம்ப ரொம்ப ஹையண்டாக தெரியும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்கப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஐ தான். ஸோ ஐக்கு ரொம்ப நீங்கள் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஐ மேக்கப்புக்கு லேஷஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ லேஷஸை பற்றி சொல்லும்போது ஸோ ஒன்ஸ் அகேன் டிபெண்டிங் அப்பான் தான் ஐ இல்லை நீங்கள் நிறைய நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4-5 நம்பர் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இது எல்லாமே ஒரு 10 to 25 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரிஜினல் லேஷஸ் வாங்கினீங்கன்னா ஸோ இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதை வச்சுக்கலாம். சப்போஸ் கிளைண்ட்டு பே பண்ணுறதுக்கு ரெடி இருந்தால் இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கே கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பி யூஸ் பண்ணி நீங்கள் ரிட்டர்ன் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரிஜினல் லேஷஸ் வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இது உங்களுக்கு லைஃப் டைமுக்கு ஹெல்ப் ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரிஜினல் லேஷஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு நல்ல லேஷோட க்ளூ கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நிறைய பேர் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கெல்லாம் லேஷ் க்ளூ வாங்கிடுறீங்க. தயவுசெய்து அது வாங்க வேண்டாம். ஸோ லேஷ் க்ளூவில் நிறைய கெமிக்கல்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட இந்த இடத்துல நிறைய புண்ணாயிடும், சில டைமுக்கு பிம்பிள் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால லேஷ் க்ளூவும் பிராண்டடில் போங்க. ஸோ டியூஓ லேஷ் க்ளூ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரோட் சைடில் ஸ்டேஷ்னரி சைடில் கிடைக்கிறதுல வாங்க வேண்டாம். ஸோ பிராண்டடில் வாங்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 1200 to 1600 ருபீஸ் இருக்குது லேஷ் க்ளூ. அதை வாங்கிக்கலாம். அப்படி அதை கிடைக்கலன்னா நீங்கள் இது பிஎஸ்சியில் லேஷ் ஃபிக்சர் இது கூட நல்லா இருக்குது. இது அரௌண்ட் 450 ருபீஸ் இருக்குது. இது கூட நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம் லேஷ் க்ளூ. திஸ் இஸ் ஃப்ரம் பிஎஸ்சி. ஸோ என்னோடய ஃபேவரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு லேஷ் க்ளூவும் கண்டிப்பாக லேஷும் ப்ளஸ் லேஷோட ஹோல்டர் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது மஸ்காராக்கும் மஸ்காரா நீங்கள் போடும்போது உங்களால் கரெக்டாக போட முடியலன்னா உங்களுக்கு மஸ்காராக்காகவே இதுவே மஸ்காராவை போடும்போது யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இது கூட நீங்கள் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். மஸ்காரா போடும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணோம். ஸோ இது கூட நீங்கள் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த எஸ்பெஷலி ஐ மேக்கப்பை பற்றி நான் எல்லாமே முடித்தேன். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஐப்ரோஸ்க்கு நிறைய இருக்குது. நான் அதை பற்றி ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது பேசிக் ப்ராடக்டை பற்றி சொல்கிறதுனால ஐ எம் கோயிங் வித் ஏ லோரியல் ப்ரோ ஆர்டிஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு பவுடர் டைப்பில் இருக்கும். ஸோ இது பேசிக் ஐ மேக்கப் பேசிக் மேக்கப் கிட்ன்றதுனால நான் இதை சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் லோரியல் ப்ரோ ஆர்டிஸ்ட். இதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஐ மேக்கப் முடிச்சுது எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில். ஸோ வி ஆர் கோயிங் வித் ஏ ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக நான் என்னோடய ஃபஸ்ட்டு சஜஷனே க்ரைலான் தான். ஸோ ஏன் க்ரைலானை பற்றி சஜஸ்ட் பண்ணுறேன் வேறு எல்லா ப்ராடக்டை விட்டுன்னா, ஸோ யோசிச்சு பாருங்கள். ஒரு டர்மா பேலெட்டு ஸோ ஒரு 5000 ருபீஸ் கொடுத்து ஒரு பேலெட் வாங்கினீங்கன்னா ஒரு 5000 ருபீஸில் நீங்கள் இந்த ஒரு பேலெட்டை வச்சு 500 மேக்கப் பண்ணலான்னும் போது ஸோ உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் மேக் லிக்விட் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா 3000 ருபீஸோ 2900 ருபீஸோ இருக்கும். அதில் எவ்வளோ மேக்கப் பண்ண முடியும்? மேக்ஸிமம் ஒரு 8 to 10 மேக்கப்ஸ் தான் பண்ண முடியும். ஆனால் இதில் நீங்கள் 500 மேக்கப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டர்மா பேலெட்டவே நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரைடலில் அதர் தேன் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின் விட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேலெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லா ஷேடும் இருக்குது இன்க்ளூடிங் யுவர் கரெக்டர். ஸோ கரெக்டரும் ஃபவுண்டேஷனும் ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்கள் இதுவே கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட்டிங் பிரைட்னிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தேன் யூ கேன் யூஸ் ஃபார் ஏ கவுண்டரிங் ஆல்சோ. கவுண்டரிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹைலைட்டிங் பிரைட்னிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டோட்டலாகவே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் வேண்டாம். ஸோ இதுவே அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சுப்ரா. ஸோ சுப்ரா பேலெட்டும் கண்டிப்பாக தேவை. ஸோ இது நீங்கள் எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்கும் சம்டைம்ஸ் மேல் மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும் சுப்ரா. ஏன் மேல் மேக்கப்புக்கு டர்மா வேண்டாம் சுப்ரான்னு சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது எஸ்பெஷலி நிறைய ஷேவ் பண்ணுவோம் ஜென்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டர்மா அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் நீட்டாக பிளெண்ட் பண்ண முடியாது. அது மாதிரி டைமில் உங்களுக்கு மேல் மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக சுப்ரா நிறைய ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன எக்ஸசிவ் ட்ரை ஸ்கின்னுக்குன்னு ஸோ யூஸ்வலி மேலோட ஸ்கின் எல்லாமே ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு சுப்ரா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களுக்கு ஒரு 60 to 70% கவரேஜ் உங்களுக்கு சுப்ரா கொடுக்கும். அதை டர்மான்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 100% கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ இது ரெண்டு இல்லாமல் யூ கேன் யூஸ் ஏ டிவி பெயிண்ட் ஸ்டிக். நிறைய பேர் பேன் ஸ்டிக்னு சொல்கிறாங்க.
இட் இஸ் நாட் ஏ பேன் ஸ்டிக், இட் இஸ் ஏ டிவி பெயிண்ட் ஸ்டிக். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்மா சுப்ரா இல்லாமல் ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் டிவி பெயிண்ட் ஸ்டிக் கூட கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன்னா, நிறைய எங்காவது நீங்கள் மேக்கப் பண்ணும்போது நிறைய ஸ்வெட் ஆகுது, ப்ளஸ் நிறைய பேட்சி ஆகுது, அந்த இடத்துல நிறைய ஹீட் இருக்குது, நிறைய ஹியூமிடிட்டி இருக்கும்போது உங்களுக்கு டர்மா சுப்ராவும் சப்போர்ட் பண்ணாத இடத்துல கண்டிப்பாக இந்த டிவி பெயிண்ட் ஸ்டிக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது பேஸ் தான். ஸோ பேஸாக நீங்கள் என்ன பேஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஏ மேக்கப் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டிவி பெயிண்ட் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒரு 3 ஷேடு வாங்கினீங்கன்னா போதும். ஒரு ஃபேரு, ஒரு மீடியமு, ஒரு டஸ்கி, 3 ஷேடு யூஸ் பண்ணிங்கன்னா, 3 ஷேடு வச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஷேடுக்கும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியும். 3 ஷேடு கண்டிப்பாக வேணும். ஸோ இது டிவி பெயிண்ட் ஸ்டிக் கூட நான் எங்கே நிறைய யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ நிறைய ஹியூமிடிட்டி லைக் ஒரு 35 மேலே டெம்பரேச்சர் இருக்குது அந்த ஊரில் போது எனக்கு அந்த டைமில் ஸோ டர்மாவோட எனக்கு டிவி பெயிண்ட் ஸ்டிக் நிறைய சப்போர்ட் இருக்குது. அதுக்காக தான் நான் என்னோடய பர்சனல் சஜஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட மேக்கப்பை முடிக்க நிறைய ஹெல்ப் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் வரும்போது ஸோ இந்த 3 ஃபவுண்டேஷன், அதர் தேன் திஸ் யூ கேன் கோ வித் ஏ லிக்விட் ஃபவுண்டேஷன். இதை நீங்கள் பேஸாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் லிக்விட் ஃபவுண்டேஷனை போடும்போது ஸோ நீங்கள் ஒன்ஸ் அகெயின் ஹெச்டி மேக்கப்பாகவே க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக மேக் ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேக் NC35, NC38, NC40, NC42, NC45. ஸோ ஒரு 5 ஷேடு இருக்கும்போது உங்களுக்கு எல்லா ஸ்கின்னுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் மேக் ரொம்ப காஸ்ட்லி இருக்குது, என்னால் வாங்க முடியலன்னா நீங்கள் பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ பிஎஸ்சி ஃபவுண்டேஷன்லேயும் நான் ஒரு 3 ஷேடு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஷேடை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷனை பற்றி கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 ஷேடு வாங்கிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் பிஎஸ்சியோடது. மேக் நீங்கள் 2900 rupees இருக்குது, பட் பிஎஸ்சி இது அரௌண்ட் 875 rupees இருக்குது. இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிஎஸ்சி இது ஃபவுண்டேஷனு. ஸோ ஃபவுண்டேஷனை பற்றி முடிச்சாச்சு. ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பவுடர்ஸ். ஸோ ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்கீங்க, பவுடரிங் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டிரான்ஸ்லூசன்ட் பவுடரில் ஒன்ஸ் அகெயின் என்னோடய பர்சனல் ஃபேவரட் க்ரைலான் தான். ஸோ க்ரைலானில் டிரான்ஸ்லூசன்ட் பவுடரு ஒரு 3 கலர் வாங்கிக்கோங்க. ஒன்று TL4, TL9 அண்ட் TL14. ஸோ இந்த 3 ஷேடு, அப்புறம் இதோட ஒரு TL2 லைக் TL2 வந்துட்டு ஃபுல்லாகவே ஒயிட் இருக்கும், TL2 வந்து ஒயிட் பவுடர் இருக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் 3 ஷேடு, ஒன்று கொஞ்சம் ஆரஞ்சிஷாக வரும், இன்னொன்று கொஞ்சம் எல்லோ வரும், இன்னொன்று வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக வரும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன் TL2, TL4, TL9 அண்ட் TL14. ஸோ இந்த 4 ஷேடு உங்களால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக போதும். ஸோ இது டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இதுக்கு மேலே ஒரு நல்ல பேக்கிங் பவுடர் வேணும். ஸோ பேக்கிங் பவுடர் வந்துட்டு நீங்கள் டர்மா மேக்கப் ஃபிக்சர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டர்மா பவுடரவே நீங்கள் பேக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே யூஸ் பண்ணுங்கள் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ளஷ் ஆன் தேவை. ஸோ ப்ளஷ் ஆன் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளஷ் ஆனில் எப்போவுமே ஸோ ஒரு 3-4 ஷேடு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு ப்ரௌன் லைக் ஒரு ரெட்டு, ஒரு பிங்க்கு, ஒரு பீச்சு, ஒரு கோரல், இந்த மாதிரி ஒரு 4-5 ஷேடு இருக்கும்போது ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த எல்லா கலரோட ஸ்கின் கலருக்கும் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஈவன் டஸ்கி ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபேர் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், மீடியம் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ளஷ் ஆன் தேவை. ஸோ ப்ளஷ் ஆன்லேயும் உங்களுக்கு நிறைய மாதிரி இருக்குது, லைக் சாட்டினும் இருக்குது, மேட்டும் இருக்குது. ஸோ யூஸ்வலி நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருக்குது, நிறைய ஆயிலியாக இருக்குது ஸ்கின்னு, ப்ளஸ் நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் இருக்குன்னும் போது ஆல்வேஸ் ப்ளஷர் யூஸ் பண்ணும்போது கோ வித் ஏ மேட் ஃபினிஷ் தான் யூஸ் பண்ணோம். சாட்டின் ஃபினிஷோ இல்லை டியூவி ஃபினிஷ்தோ ப்ளஷர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா திரும்பி எல்லாமே பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா மேக்கப் ஆகிருக்கு. மேக்கப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் ப்ளஷர் யூஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் என்னது லைக் ஹைலி டியூவியோ இல்லை சாட்டின் ஃபினிஷோ ப்ளஷர் யூஸ் பண்ணிங்கன்னா திரும்பி அந்த பிக்மெண்ட் எல்லாம் தெரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். சாட்டின் ஃபினிஷ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது கண்டிப்பாக ஒரு நல்ல ஹைலைட்டர், ஒன்ஸ் அகெயின் பவுடர் ஹைலைட்டர் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ பவுடர் ஹைலைட்டரில் கூட நீங்கள் ஸோ ப்ரான்ஸும் கோல்டும் லைக் சில்வர் லைக் பர்ல் இருக்கிற மாதிரி நீங்கள் ஹைலைட்டர் பேலட் வாங்கிக்கலாம். ஸோ இட் இஸ் என்னோடய ஃபேவரெட்டு. இதில் உங்களுக்கு 3 ஷேடு இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள்
இந்த மாதிரி ஷேடவை நீங்கள் டஸ்கிக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்து மீடியம் ஸ்கின்னுக்கும் இது ஃபேர் ஸ்கின்னுக்கும் 3 ஷேடு இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்கின்னுக்கும் எல்லா மாதிரி இதுக்கும் ஒர்க் பண்ண உங்களோட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ எல்லாமே முடித்தேன். ஃபைனலாக யூ நீட் ஏ லிப் பேலட். ஸோ லிப் பேலட் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு நிமிஷம் நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். ஸோ லிப் பேலட் ஒரு பேசிக் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தால் நீங்கள் வெறும் இந்த க்ரைலான் லிப் பேலட் வச்சாலே போதும். ஸோ இதில் 18 ஷேட் இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் கோல்டும் உங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த ஒரு 18 ஷேட் இருக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா மாதிரி லிப்ஸ்டிக்கும் நீங்கள் கவர் பண்ண முடியும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பேசிக் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறதுனால தான். ஸோ திஸ் இஸ் மை ஒன்ஸ் அகெயின். ஸோ ஒரு பேசிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபேவரேட்டான பேலட்டு இது ஒன்று இருந்தாலே உங்களால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் க்ரைலான் பிரைடல் லிப் பேலட். இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் எல்லாமே முடிச்சுக்கலாம். ஸோ லிப் ஷைனர் கூட ஒன்று வச்சுக்கலாம். லிப் ஷைனரை ஜஸ்ட் சென்டர் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் ஆன பிறகு நீங்கள் லிப் ஷைனரை சென்டரில் போடும்போது லிப்பு பாப்பப் ஆகும். ஸோ ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக தெரியும். அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பென்சில்ஸ் தேவை. ஸோ லிப் பென்சில்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 5 ஷேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஒன்று ப்ரௌன், இன்னொன்று ரெட்டு, இன்னொன்று கோரல், இன்னொன்று நியூடு, இன்னொன்று வைன். ஸோ இந்த 5 ஷேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களோட பென்சிலில். ஸோ எப்போவுமே அவ்வளோதான். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னே நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் லிப்ஸ்டிக் லாங் லாஸ்ட் இருக்கிறதுக்கும் ப்ளஸ் லிப் மேலே இருக்கிற பிக்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஸோ பேஸாக லிப் பென்சில் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டு. லிப் பென்சில் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லிப்ஸ்டிக் போடணும். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் வித் ஏ லிக்விட் லிப்ஸ்டிக், ஸோ கண்டிப்பாக ஒரு செர்ரி ரெட்டும் ஒரு மெரூனும் ஒரு பிங்க்கும் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ஒரு 3 கலர் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களால் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லிப்ஸ்டிக்கு நீங்கள் அதுவே லிக்விட் வேணும்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் யூ கேன் கோ வித் ஏ க்ரைலானோட லிப், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோடய ஃபேவரெட்டில் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் மேக்கப் முடிக்கலாம். ஸோ எல்லாமே மேக்கப் முடிச்சிங்கன்னா ஃபைனலாக யூ நீட் டு டூ ஏ மேக்கப் ஃபிக்ஸிங் ஆல்சோ. ஸோ மேக்கப் ஃபிக்ஸிங்க்கு கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நான் இப்போது உங்களுக்கு பேசிக்ன்றதுனால 2 காட்டிகிட்ருக்கேன். ஸோ திஸ் இஸ் டர்மா கலர் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இது நீங்கள் ஹெச்டியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் அல்ட்ரா செட்டிங் வேப்பரைசர்னு கிடைக்கிது. இது 2மே நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் இது முகூர்த்தம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ரிசப்ஷனோ இல்லை பார்ட்டிக்கோ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே மேக்கப் ஃபிக்ஸிங் லைக் ஃபைனலாக நீங்கள் மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ கண்டிப்பாக மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணலன்னு என்னாகும், கொஞ்சம் நேரம் ஆன பிறகு பேட்சி ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசியிருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் கிட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிஸ்ட் பண்ணிக்கோங்க. உட்காந்துட்டு நான் என்னெல்லாம் சொன்னேன் ஒரு நீட்டாக ஒரு லிஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் வேணுன்றது தெரிஞ்சிருது. ஸோ இது எல்லாமே ஆர்டர் வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஒரே ஒரு ப்ராடக்ட் கூட உங்களால் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வர முடியும். ப்ளஸ் உங்களோட மேக்கப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்டர் ஆல்வேஸ் கோ வித் ஏ பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏதோ டூப்ளிகேட் ப்ராடக்ட்டோ ஏதோ ஒரு லோக்கல் சீப்பில் கிடைக்கிற ப்ராடக்ட்டோ யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மேக்கப்பும் நல்லா இருக்காது, லாங் லாஸ்ட் இருக்காது, ரிசல்ட் நல்லா வராது, மேக்கப் ஆன பிறகு பேட்சி ஆகும். ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பேலாக இல்லைன்னா கிரேஷாக ஸோ பிளாக்கிஷாக தெரியும். ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு பேசிக் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்தது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்னும் நாங்கள் ஹெச்டி லைக் இயர் ப்ரஷ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நிறைய சப்போர்ட்டிவாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு பேசிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு என்னெல்லாம் வச்சுக்கலாம், எந்த ப்ராடக்ட் எல்லாம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகட்டும். ஒரு ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் ரிசல்ட் வருது, ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்னு எல்லாருக்குமே தெரியட்டும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஐ திங்க் இது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.